வாங்க மக்களே, மாவு ஊறிடுச்சு. கடாய் அடுப்பத்தை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. நான் ஒவ்வொரு நம்ம பூரியாக போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா திரட்டுறோம். திரட்டிட்டு நம்ம ஷேப்பாக திரட்டினோன்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே திரட்டுற மாதிரி திரட்டி போடுறேன். ஷேப்பாக வேணும்னா நீங்கள் அந்த நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஒரு தட்டோ வச்சு சுத்திரம் வச்சு அப்படி கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். அது ஷேப்பாக அழகாக தெரியும். பூரி பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது. 2 பக்கமும் செவந்த உடனே நம்ம பூரியை மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி அதே மாதிரியே எடுத்து திருப்பி போட்டோம்னா பூரி ரெடி ஆயிடுச்சு மக்களே. சுவையான மொறுமொறுப்பாக சாஃப்டான பூரி. ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. இதுவரை 2000 பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, வியூவர்ஸ் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.